நன்றிங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டுக்கும் நன்றி. இந்த தேர்தல் சாதாரண தேர்தல் இல்லைங்க. எல்லா கட்சிக்கும் இந்த தேர்தல் டூ ஆர் டை எலெக்ஷன் பாங்க. உண்மையிலே எங்களுக்கு உயிரை பணயம் வைத்து நாங்கள் களமாடிய தேர்தல். 3 இடத்துல எங்க பசங்களை போட்டு அடிச்சாங்க, ஒரு இடத்துல சகோரிய போட்டு அடிச்சாங்க, பாட்டில வீசி அடிச்சாங்க, பணத்தால அடிச்சாங்க, அதிகாரிகளை வச்சு அடிச்சாங்க, நேரடியாக நெருக்கடி தந்தாங்க. இனி அது தெருவுல போக முடியாது. நாங்க ஒவ்வொரு தெருலையும் பிரச்சனை பண்ணாங்க. அத்தனை தடைகளையும் தாண்டி வில்லிவாக்கம் தொகுதியில் அண்ணன் ஆதவர்ஜுனா ஜெயிச்சிருக்கன்னு சொன்னால் நான் சொல்கிறேன், இது ஒரு தேர்தல் அல்ல, இனி ஒவ்வொரு தேர்தலையும் அவர் தான் ஜெயிக்க போறார். எழுதி வச்சுக்கங்க. நல்லவங்க கையில் ஆட்சி வந்திருக்குங்க. ஜெயிச்ச அன்னைக்கு இருந்த சந்தோஷத்தை விட அந்த பதவியேற்பு விழா அன்னைக்கு ஒரு சந்தோஷம் பாருங்க. எல்லாரும் இருக்கும், அரங்க நிறைஞ்சிருக்கு. என் தொகுதி தான் எழும்பூர்ல நேரு ஸ்டேடியம். அந்த அரங்கத்துல மதிப்பிற்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் சி ஜோசப் விஜய் அவர்களும் சேர்ந்து நடந்து வந்ததை பார்க்கிற போது அடே அப்பா, எப்படிப்பட்ட தலைவர்கள். அதுல ஒரு சர்ச்சையை சொன்னாங்க, நீங்க எப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்க, தமிழ் தாய் வாழ்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தரல. அந்த இடத்துல இருந்தவனா இவர் சொன்னார், கிரீன் ரூம்ல அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு சொன்னார், முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடணும் சொன்னது மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜுனா. நான் சாட்சி. அவர் சொன்ன நான் சொல்றேன், சார் ஆமா சார், கண்டிப்பாக நீங்க தமிழ் தாய் வாழ்த்த பாடுங்க, அப்புறம் தேசிய கீதம் பாடுங்க, நிச்சயமா அதுக்கப்புறம் வந்தே மாதர் கூட பாடுங்க, பண்றோம்னு சொன்னாங்க. மேடையில நிக்கிறோம், அந்த நிகழ்ச்சி நிரல் இருக்கும் பாருங்க. நான் அதை போய் கிழிச்சேன், ஏன்னா எனக்கு இவங்களை பத்தி தெரியும். கிழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு கொடுங்க கொடுத்தோம். எல்லாம் ரெடி. நான் நிக்கிறேன், எழுந்து அப்படி அட்டென்ஷன்ல நிக்கிறேன். ஆனா மாறி அவங்க என்ன பிளான் பண்ணாங்களோ அதான் பாடினாங்க. நிகழ்ச்சி முடிந்தது, அதிகாரிகளை அழைத்தேன், யாரை கேட்டு மாத்தினீங்க, எப்படி இது மாறிச்சு? நான் சொன்னேன், மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் சகோதரர் சொன்னாரு. அப்ப அவங்க சொன்னாங்க, சார் 3 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து பண்ற ஃபங்க்ஷன் இது, லோக் பவன் மதிப்பிற்குரிய ஆளுநர் அவர்களினுடைய துறை பண்ற ஃபங்க்ஷன். நீங்க பதவி பிரமாணம் முடித்த பிறகுதான் நீங்க முதலமைச்சர், பதவி பிரமாணம் எடுத்த பிறகுதான் அமைச்சர். அது எடுக்கிற வரைக்கும் நீங்க சாதாரண எம்எல்ஏக்கள் தான். அப்ப இந்த நிகழ்ச்சி அவங்க நடத்துறது தான். ஆனாலும் நீங்கள் சொன்னதை நாங்க சொன்னோம் என்று அவர்கள் சொன்னார்கள். நான் உடனே சொன்னேன், சரி சார், இது அவங்க நடத்துற ஃபங்க்ஷனாவே இருக்கட்டும், அவங்க போட்ட ஒரு அஜெண்டாவே இருக்கட்டும். ஆனா இனி நடத்த போகிற, மீண்டும் மீண்டும் நடத்த போகிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் சி ஜோசப் விஜய் நடத்த போற ஃபங்க்ஷன். இங்க தமிழுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், தமிழுக்கு தான் முதல் இடம் என்று நான் சொன்னேன். அந்த இடத்தில் எல்லாரும் போது முதல்ல குரல் கொடுத்தது உங்க ஊரு தொகுதி, உங்க தொகுதி எம்எல்ஏ இல்ல. நீங்க பெருமைப்படணும், தமிழுக்கு ஒண்ணுனா வந்து குரல் கொடுப்பார், களத்தில் இருப்பார். அந்த பதவி ஏற்பு விழால எல்லாரும் பரபரப்பா இருந்தோம். ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி அழைக்கும் போது வரும்போது செங்கோட்டையன் அண்ணன் பேரை சொல்றாங்க. அண்ணன் எழுந்து வராருங்க. இவர் முதலமைச்சர், தலைவர் முதலமைச்சர், பதவி பிரமாணம் முடிச்சு முதல்வர் ஆயிட்டாரு. செங்கோட்டையன் அண்ணன் எழுந்து வராருன்னு ஒரு மூத்த அரசியல் தலைவருக்காக ஒரு முதலமைச்சர் எழுந்து அட்டென்ஷன்ல முழுமையாக நின்ன வரலாறு தமிழ்நாட்டில் இதான் முதல் முறை. ஆதவ் சார் பேர் வருது, அவர் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம். நேரலையில எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆதவ் அவர்கள் பதவி பிரமாணம் செய்கிற போது அவர் வீட்டில இருந்து வந்திருந்தாங்க. அவர் குழந்தை பார்த்து சந்தோஷப்பட்டா பரவாயில்ல, குழந்தையுள்ளத்தோடு இருக்கிற தாயுள்ளம் கொண்ட தலைவர் தமிழ்நாடு முதல்வர் முகத்தில் அத்தனை சந்தோஷம் என்று சொன்னார். அதுதான் நம்முடைய முதல்வர். பாச குடும்பம் இது. பொதுச் செயலாளர் அந்த இடத்துல பேரை சொல்லும் போதும், சட்டமன்றத்தை கையெழுத்து போடும் போது கூட தலைவர் அப்படி பாப்பாரு, முதல்வர் ஒரு அடி பாப்பாரு. முதல்வர் நீ நடத்துனா அப்படிம்பாரு. தலைவரின் கண்ணசைவு வந்த பிறகுதான் போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் என் ஆனந்த் அவர்கள் அந்த பேனாவை நகர்த்துவார். அவருக்கு தெரியாம நாங்க யாரும் எதுவுமே பண்ண முடியாது. இங்க யாருமே நல்லது மட்டும் தான் பண்ணுவோம், நல்லதுதான் பண்ணுவோம். இது எங்களுடைய முதல்வருடைய கட்டளை, அது மட்டும் தான் இங்க நடக்கும். யாரும் எந்த கெடுதலும் பண்ண முடியாது. இந்த ஏழையுடைய பேரை சொல்றாங்க. அப்படி கொஞ்சம் கூச்சத்தோடு எழுந்து நிக்கிறேன். எனக்கு 4 தம்பிங்க கை தட்டுறாங்க. நேர நெருக்கடி காரணமா என்னுடைய குடும்பத்தை அழைச்சிட்டு வர முடியல. அந்த நேரத்துல மீதி பேர்லாம் பதவி இருக்கும்போது அவங்க குடும்பத்தை காத்துனாங்க. நான் பதவி ஏற்கும் போது அந்த கேமரால நாங்க பாத்துட்டு இருக்கேன். எங்களுக்கு ஒரு மானிட்டர் டிவி இருக்கும். நான் பதவி ஏற்றுக்கிட்டே அதை வாசிக்கிட்டே இருக்கும் பொழுது என் குடும்பத்தை காட்ட அங்க குடும்பம் இல்லை.
என்னுடைய முதலமைச்சர் என் அண்ணன் சி ஜோசப் விஜயை தான் இடையிடையே காட்டிக் கொண்டார். அத்தனை மகிழ்ச்சியாக பார்த்துக் கொண்டிருந்தார். வேற என்னங்க வேணும்? வேற என்னங்க வேணும்? உங்க தொகுதியை நீங்க பத்திரமா பாத்துக்கங்க. ஒரு நல்ல மனிதரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. யாருக்கு என்ன பிரச்சனை நிறை குறை இருந்தாலும் ஒரு மனுவா எழுதி கொடுத்தீங்கன்னா சொல்யூஷன் ஓரியன்டட் கவர்மெண்ட் நம்ம ஃபார்ம் பண்ணிருக்கோம். தீர்வு வாங்கி தரப்படும். எழுதி வச்சுக்கங்க. சட்டமன்றம் நடைபெற்றது. சட்டமன்றத்துக்கு போறோம். இதுவரைக்கும் ஆயுத எழுத்துன்னு ஒரு படத்துல நடிகர் சூர்யா நடித்த படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு காட்சி வரும். அந்த கரைவேட்டி சட்டைகளை எல்லாம் தள்ளி விட்டு பேண்ட் சட்டை போட்டு இளம் ரத்தம் யங் பிரீடு மாசா ஸ்டைலா புது பசங்க போவாங்களே, நடந்தது 2026 தமிழ்நாட்டு சட்டமன்றம். எதிர்வரிசையில் இருக்கவங்களே பேசுறாங்க, இவ்வளவு வாலிபர்கள் வந்திருக்கீங்களே சட்டமன்றம். நாங்க மட்டும் வாலிபர் இல்ல, முதலமைச்சரே வாலிபரியா. நானும் அங்க போய் பாக்குறேன். என் கைகள் கட்டப்பட்டு இருக்கின்றன. அமைதியா இருங்க கொஞ்ச நேரம். சட்டமன்றம் இது மானிய கோரிக்கை வரும், பாத்துக்கலாம். அமைதியா இருங்க. சரி, முன்வரிசையில் இடம் கொடுத்துட்டாங்க. மகிழ்ச்சி. ஆப்போசிட்ல இருந்து மதிப்பிற்குரிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மன்னார்குடி எம்எல்ஏ அண்ணன் எழுந்து பேசுறாரு. நானும் அப்படியே அதிர்ச்சியில பாத்துக்கிட்டே இருக்கேன். நம்ம தலைவர் அவர் புகழ்றாரு, பாராட்டுறாரு, அவருடைய மெச்சூரிட்டியை பாராட்டுறாரு. முதல் நாள் வரைக்கும் மாற்று கருத்து இருந்தாலும் கூட அந்த அரசியல் சூழலை எல்லாம் தாண்டி அந்த நாள் தலைவரினுடைய அருமை அறிந்து பாராட்டுறாரு. எனக்கு ஒரு வரி தான் ஞாபகம் வந்தது. பழைய எதிரிகள் என் ரசிகர் படையிலே தீ, இது தளபதி. என்னன்னா, நான் என் தலைவரை பாராட்டுறதை விட அவங்க அதிகமா பாராட்டுறாங்க. மகிழ்ச்சி. அந்த சட்டமன்றத்துல அத்தனை பேருக்கு நடுவுல எங்க தலைவர் அப்படி அந்த கோட் சூட்டை போட்டு உட்கார்ந்து இருக்கும் போது அதை பார்க்கின்ற பொழுது நெஞ்சம் நிறைந்து இருந்தது. அத்தனை பெண்கள், அத்தனை தம்பிகள், அத்தனை இஸ்லாமியர்கள். இதுதாங்க தமிழக வெற்றி கழகம். ஒவ்வொருத்தரும் அங்க என்ன பண்ணணும், எப்படி வரணும், எப்படி பேசணும், எத்தனை மணிக்கு வரணும். கொரோனா போடுறதுக்கு முன்னாடி மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அவர்கள் அத்தனை வகுப்படுத்தார். ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் வாத்தியாராக மாதிரி அத்தனையும் சொல்லி கொடுத்தார். அத்தனை எம்எல்ஏக்களையும் என்னென்னலாம் வசதி பண்ணாங்க தெரியுமா? இவங்க 10 பேர் வெளில போயிருவாங்க செய்திகள்ல, இவங்கள 5 பேர் போன் சுவிட்ச் ஆஃப், 11 பேர் 10 மணிக்கு 9 பேரோட 8 மணி நேரமா போயிட்டு எங்கடா எழுதுறீங்க கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம். ஒன்னு சொல்றேன், எழுதி வச்சுக்கங்க. இந்த தாவேக்கா சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க பாருங்க, வாமா வாமா வாமா, அந்த துண்டை மட்டும் எடுத்துருங்க. துண்டு இல்லாம எடுத்து வாங்க. போட்டோ தானே, எடுத்துக்க வாங்க வாங்க.